ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகெஸ்ட் கோர்ஸ் சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணோம் சார் சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 999 அண்ட் 1299 கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணவங்க பண்ண வேண்டாம். அண்ட் அதே மாதிரி அதர் லாங்குவேஜில் இருக்கிறவங்க பண்ண வேண்டாம். அதே மாதிரி மல்டிபிள் ஐடிஸில் இருக்கிறவங்க எல்லா ஐடிஸ்க்குமே பண்ணணுமா அப்படின்றதுலாம் கிடையாது. அவங்களோட சாய்ஸ், அவங்க பண்ணணுன்னா பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் சார் நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் இந்த 7500ன்றது ஒரு ஆஃபரில் 10 days டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 15,000க்குள்ளே அது மாறிடும். 14 to 15,000க்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் அப்போது பர்ச்சேஸ் பண்ணனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். ஸோ இந்த எஜுகெஸ்ட் பர்ச்சேஸை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய ப்ராசஸ் அப்படியே நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதையும் அப்படியே கிளியராகவே இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நோட்டீஸ் போர்டில் லிங்க் இருக்கும், அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வழியாக போங்க. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனால நான் கூகுள் குரோமில் நான் பேஸ்ட் பண்ணி கொண்டு போகிறேன். ஏன்னா நோட்டீஸ் போர்டில் நமக்கு ஸ்க்ரீன் பிளாக்காக இருக்கும். ஸோ நான் இங்கே அதை லாங் ப்ரெஸ் பண்ணி அதை நான் கொண்டு போகிறேன். ஸோ நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் தான் வரும். இப்படி தான் நீங்கள் ஷோ ஆகும். அண்ட் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஆக்சுவலி நான் லாகின் பண்ணியிருந்தேன், அதனால் அப்படி ஷோ ஆகுது. ஸோ நான் லாக் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பண்ணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். லாகின் பண்ணுறேன். இதே இது நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் அட்வான்ஸ் கோர்ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் அந்த மாதிரி எதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இருக்கும், நீங்கள் அதை லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா ரெஜிஸ்டர் நவ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட யூசர் நேம்ன்றது உங்களோட எஸ்பிஓ ஸ்டாஃப் ஐடியும் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை உங்களோட ஓன் சாய்ஸில் நீங்கள் கொடுக்கலாம். மெயில் ஐடின்றது என்ன மெயில் ஐடி உங்களை காண்டாக்ட் பண்ண முடியுமோ அந்த மெயில் ஐடியும் நீங்கள் கொடுக்கலாம். அது எஸ்பிஓவில் கொடுத்த மெயில் ஐடி தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. உங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எந்த மெயில் ஐடி கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் கொடுத்துக்குங்க. அண்ட் பாஸ்வேர்டும் கரெக்டான ஒரு பாஸ்வேர்டை போட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டை முடிஞ்ச அளவுக்கு ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் மறந்தாலும் ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்து கூட நீங்கள் இங்கே எஜுகேஷனில் கொடுத்த மெயில் ஐடி போட்டிங்கன்னா கூட நீங்கள் உங்களோட ஐடியை நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஐடி ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் ஐடியை போட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேஜ் வந்துடும். ஸோ இதுதான் இந்த பேஜ் டேஷ்போர்டு. ஸோ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கோர்சஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போனீங்கன்னா இதுதான் அந்த கோர்ஸு. ஸோ ஆட் டு கார்ட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த கார்ட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வியூ கார்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. ஸோ இப்போ பாருங்கள் 23,999 இருக்கு இல்லையா, இப்போ நம்ம அந்த கூப்பனை அப்லோட் பண்ண போகிறோம். கூப்பன் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாகின் பண்ணி நம்ம டாஸ்கில் போனீங்கன்னா வெயிட்டிங் பேஜில் ஒரு கூப்பன் இருக்கும். ஸோ அது என்னன்றதை நான் ஷோ பண்ணுறேன். ஸோ நம்ம டாஸ்கில் போனால் நமக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் போயிட்டுருக்கோம் இல்லையா, வீடியோ போயிட்டுருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோடை தான் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த பேஜுக்கு போங்க. அந்த பேஜில் போயிட்டு ஆட் அ கூப்பன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த என்ட்ரு கோட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்ளை அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாறிடுச்சு பார்த்தீங்களா, நம்மளுடைய 7500 அமௌண்ட்டு மாறிடுச்சா. ஸோ இதுதான் நம்ம பே பண்ண போகிற அமௌண்ட்டு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துடுங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய அந்த அட்ரஸ், நேமு அதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே வாங்க. அப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுடைய அமௌண்ட் இருக்கும். ஸோ இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். இதை டச் பண்ணி எல்லாத்தையும் ரீட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்க, ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷனுக்கு அது டைவர்ட் போகும். ஸோ இதுதான் நம்ம பேமெண்ட் பண்ணுறது. ஸோ இது அப்படியே ப்ராசஸ் ஆகும். ஸோ இதை நீங்கள் ஸ்கிப் கொடுத்துருங்க.
இப்போது இதில் தான் வந்து உங்களுடைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இந்த மெத்தடில் நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஆஃபர்ஸ் மாதிரி இருக்குது. இல்லை நீங்கள் வந்து யூபிஐயில் நீங்கள் பே பண்ணிங்கன்னா, யூபிஐனா ஜிபே, ஃபோன்பே, யூபிஐ இருக்குன்னா யூபிஐ நம்மளுடைய ஃபோன்பே ஜிபேயில் யூபிஐடின்னு இருக்கும். அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா டைரெக்டாக நம்மளோட பேமெண்ட் இதுக்கே போயிடும். அமௌண்ட்டோடு நம்ம அதை ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஜிபேனா நீங்கள் ஜிபே வழியாகவும் போகலாம். ஸோ எந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஓகேவோ அதை நீங்கள் பண்ணுங்கள். அண்டு கார்ட் பேமெண்ட்டும் உங்களுக்கு அக்செப்டட். ஸோ இது எல்லாமே ஆப்ஷன்ஸ் தான். நான் வந்து ஜிபே வழியாக நான் போகிறேன். ஸோ இன்கேஸ் ஸ்க்ரீன் பிளாக்காக கூட இருக்கலாம். ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் போட்டிருக்கு பாருங்கள் மெசேஜ், தேங்க்யூ ஃபார் ஷாப்பிங் வித் அஸ், யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் சார்ஜ் அண்ட் யுவர் ட்ரான்சாக்ஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல். இந்த மாதிரி மெசேஜ் வரும். ஸோ நான் பே பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வரும். ஸோ நான் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோடனே அந்த கோர்ஸுன்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் லேர்னிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துருச்சுல்ல. இதுக்கு முன்னாடி நான் அதை வந்து ஆட் டு கார்ட் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் லேர்னிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்படி தான் கிளாஸஸ்ஸு இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு கிளாஸை கம்ப்ளீட் பண்ண நெக்ஸ்ட் கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட் ஆகும். அண்ட் இந்த 3 டேஷஸை டச் பண்ணிங்க அப்படின்னா இது எல்லாமே நமக்கு வந்து கிளாஸஸாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவை ஒன்றா நமக்கு அப்டேட் பண்ணுவாங்க. நம்ம அப்டேட் பண்ண நமக்கு பார்க்க இந்த இடத்துல வந்து டிக் ஆகிட்டே இருக்கும். நம்ம எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல டிக் பண்ணிக்கிட்டே போவோம். ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய கோர்ஸஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மறுபடியும் நம்ம வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி இதில் கோர்ஸஸ் அப்படின்ற ஆப்ஷனில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஏர்னிங் அப்படின்னு இருக்கும். இது மற்றதில் பார்த்தீங்கன்னா ஆட் டு கார்ட் இருக்கும். ஏன்னா இந்த கோர்ஸஸ்லாம் நம்ம போனது இந்த கோர்ஸுக்கு தான் நம்ம போகணும். அதனால் இது நமக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் லேர்னிங் அப்படின்ற ஆப்ஷனோட வரும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு கோர்ஸை நம்ம எஜுகேஸ்ட் கோர்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். எப்படி நான் பர்ச்சேஸ் பண்ணதை வச்சு உங்களுக்கு நான் ஒரு வீடியோவை ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ இதே மெத்தடில் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஷோ ஆகுதா அப்படின்றத பாருங்கள். அண்டு சூன் நமக்கு வந்து நம்மளுடைய லாகின் பேஜ்லேயே சார் சொல்லியிருக்காங்க, நம்ம அந்த மாதிரி இப்போ நம்ம லாகின் பேஜில் தான் நம்ம வந்து அந்த கோ டு டாஸ்க் இருக்குது அப்படியா. ஸோ அந்த டாஸ்க்குன்றது வந்து மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸ்க்கு வந்து அது இல்லை. ஸோ அது கூடிய சீக்கிரம் வந்துடும் சார் சொல்லியிருக்காங்க. அதனால நீங்கள் யாரும் வரி பண்ணிக்க வேண்டாம். மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸ்க்கும் அந்த டுடே டாஸ்க் ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ அவங்களும் இதே மாதிரி போய் அந்த கோடை வந்து சேவ் பண்ணிவிட்டு அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய், ஹாவ் அ கிரேட் டே.